ஜஹாங்கீர் மாம்பழம். சரி, நான் ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இது சாப்பிட்டுருக்கேன். இது ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல தான் இந்த மரங்கள் இருக்குது. டேஸ்ட்ட சொல்லணும். இப்போ அந்த கலருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆக்சுவலா பொதுவா கலர் கம்மியா இருந்தா பழம் டேஸ்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்க பாருங்க, இந்த இடம்லாம் வெள்ளையாவே தெரியுது. பழைய ரகத்துல நமக்கு இப்ப கிடைக்கிற மாதிரி இந்த செலக்ட் பண்ணி ஒட்டு பண்ணி வருது. ஒரு பழம் கொடுத்தா கூட அப்படியே சாப்பிடுற அளவுக்குள்ள டேஸ்டா இருக்கு. சுத்தமா நார்த்தன்மே இல்ல. ஆமா, இந்த மாதிரி மாம்பழம் எல்லாம் சாப்பிடுறது யோகம் செய்திருக்கணும். அப்படியா? வணக்கம். அதாவது இப்ப நான் நாகர்கோவில் வந்திருக்கேன் எங்க பிரதர் வீட்டுக்கு. 2வது பிரதர் அவரு. நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் மாம்பழங்கள், மற்றபடி பழச்செடிகள் எல்லாமே நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் வளர்க்குறாருங்கிறத நம்ம லாஸ்ட் 2 months முன்னாடி வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம். இப்பவும் திருப்பியும் ஊருக்கு வந்திருக்கும் போது அவர் ஒரு மாம்பழம் கொடுத்தாரு. இது மாம்பழம் அவர் வீட்டில் காய்ச்ச ஒரு நாட்டு மாம்பழம். பாருங்க, ரொம்ப குட்டியா இருக்கு. ஒரு பெர்சிமோன் மாம்பழம் மாதிரி இருக்குது. அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா பழமும் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் நல்லா இருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸ் ரொம்ப பார்க்குற ஒரு வித்தியாசமா இருக்கு. அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, இது இதே கலர்ல தான் பழமாகும்போது மரத்திலேயே இதே கலர்ல பழமாகுதுன்னு மாதிரி சொன்னீங்க. ஒரு இமேஜின் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, இதை ப்ரொமோட் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். அதாவது இந்த செடிகளை உற்பத்தி பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். அது ஒரு பக்கம். இதனுடைய பழங்கள் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி ஏற்கனவே சாப்பிட்டேன். அது உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்றேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது உள்ள நார்த்தன்மை இல்லை. சின்ன ஒரு நம்ம சக்கரை குட்டி சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கு. சக்கரை குட்டி கொஞ்சம் இந்த அளவு கலர் வராது. ஆனா இது ரொம்ப கோல்டன் கலர்ல இருக்கு. கோல்டன் பெர்சிமோன் மாதிரி இருக்கு. ஒரு பெர்சிமோனுடைய ஃப்ரூட் ஷேப்ல இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஜஹாங்கீர் மாம்பழம். சரி, நான் ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இது சாப்பிட்ருக்கேன். இது ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல தான் இந்த மரங்கள் இருக்குது. இதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. அதாவது லாஸ்ட் வாரம் போட்ட வீடியோல கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நான் கோகனட் மேங்கோ பற்றி போட்டிருந்தேன். இந்த கோகனட் மேங்கோ எப்படின்னா காயா கூட சாப்பிடலாம். அப்போ அதை பற்றி பேசும்போது இந்த ஜஹாங்கீரும் கோகனட் மேங்கோவும் ஒண்ணுதான் சொல்லியிருந்தாரு. அது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அதை ஏன்னு சொல்றேன்னா, இந்த கோகனட் மேங்கோவில் இந்த போர்ஷன் இதே மாதிரி இருக்காது. இந்த மாதிரி மேடா இருக்காது. கொஞ்சம் குழிவா இருக்கும். ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு நீள் வடிவத்தில் இருக்கு. தெரியுதா? ஒரு நீள் வடிவத்தில் இருக்கு பாருங்க. இது கூட பள்ளமா இல்லை. இந்த கோகனட் மேங்கோ பள்ளமா இருக்கும். அதனால எனக்கு அது ஒரு டவுட்டா இருக்கு. 2வது இப்போ அதுக்காக தான் இப்போ நான் ஒரு மாம்பழமா வச்சிருக்கேன், ஒரு மாங்காயம் வச்சிருக்கேன். இது ஜஹாங்கீர் வெரைட்டி. இது ஒரு முகலாய மன்னர்கள் காலத்தில் உள்ளது. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இந்த நூர்ஜஹான்லாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி பழைய ஒரு வெரைட்டி. இது ரொம்ப ரேர். இப்போ என்னுடைய பழங்கள் எப்படி இருக்குங்கிறத நானும் சாப்பிட்டு பார்க்கணும். அதே மாதிரி எங்க பிரதருக்கும் கொடுக்கணும்னு ஆசை. இது சில இடங்கள்ல தான் இருக்கு. கன்னியாகுமரியில பார்த்தீங்கன்னா பழத்தோட்டத்தில் இருக்கு. இந்த பழத்தோட்டத்தில் இருக்க செடியை கூட அதுல ஒரு பியூட்டி என்னன்னா, நான் +2 படிக்கும்போது எனக்கு டூர் அங்கே கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த டூர் போயிருக்கும்போது இந்த நூர்ஜஹான், ஜஹாங்கீர் வெரைட்டிலாம் செடிகளை பார்த்த ஞாபகம் எனக்கு. அந்த வயசுலயும் பார்த்த ஞாபகம் ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்து. அதை வச்சுதான் நான் அந்த தோட்டத்துல போய் பார்க்கும்போது எனக்கு இந்த பழங்கள் கிடைச்சது. இப்போ வாங்கிட்டு வந்து தான் உங்களுக்கு இந்த பழத்துடைய தன்மை பற்றி சொல்ல போறேன். எங்க பிரதரும் அதை சாப்பிட்டுட்டு அதனுடைய டேஸ்ட்டை பற்றி சொல்லுவாரு. அதாவது மாம்பழம்னா கட் பண்ணும்போதே உள்ள ஒரு கலரா இருக்கும் இல்லையா? இந்த கலர் லைட்டா இருக்கு பாருங்களேன். கலர் தெரியுதா? என்ன எப்படி இருக்கு கலர்? அது சிகப்பா இல்ல, லைட் கலரா இருக்குது. ஆனா இந்த லைட் கலரா இருந்தா பொதுவா நமக்கு இந்த கேசர்லாம் கட் பண்ணும்போது உள்ள ரொம்ப சிகப்பா தெரியும். இதுல அப்படி சிகப்பா இல்லைல்ல. ஆனா நீங்க இந்த பழம் சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல, இந்த வெரைட்டி சாப்பிட்டது இல்ல. உங்களுக்கு இந்த மாம்பழங்கள் மேல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ஆனாலும் கூட இந்த பழம் ரொம்ப ரேராலும் கிடைக்கும். ஒரு பழம் இது வெயிட் போட்டு பார்த்தேன். இந்த பழத்தை நான் எடை போட்டு பார்த்தேன். ஒரு 700 கிராம் இருக்குது இது வெயிட். ஆனா நல்ல தரமா வளர்ந்துச்சுன்னா 1 கிலோ வரைக்கும் வெயிட் வர அளவுக்கு இருக்கும். சரி சரி. இதை நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அதனுடைய டேஸ்ட்டை சொல்லணும். இப்போ அந்த கலருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆக்சுவலா பொதுவா கலர் கம்மியா இருந்தா பழம் டேஸ்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்க பாருங்க, இந்த இடம்லாம் வெள்ளையாவே தெரியுது. நல்ல மஞ்சள் கலர்ல தெரியல. கட் பண்ணும்போது எவ்வளவு சாஃப்டா இருக்கு இல்லையா? தெரியுதா? நல்லா நார்த்தன்மை இல்ல. நார்ச்சத்து எல்லா மாம்பழத்திலுமே இருக்கும். இதுல நார்த்தன்மை இல்ல. நார்த்தன்மை இல்லாதனால கொஞ்சம் சாப்பிடு நல்ல இதா இருக்கும். நல்ல ருசியா இருக்கும். நல்ல ருசியா இருக்கும்.
பாருங்க சூப்பராக விடும். கட் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சுத்தமாக நார்த்தன்மையே இல்லை. அப்படி அல்வா கட் பண்ண மாதிரி போகுது. விதை அளவு ரொம்ப, சீடோட அளவு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ரொம்ப சின்ன பழம் சதைப்பகுதி அதிகம். சதைப்பகுதி அதிகம் இருக்கனால நல்லா சாப்பிட்றதுக்கும் நமக்கு சாப்பிட்றவங்க அது ஒரு பாருங்க ரொம்ப சின்ன விதை. ஒரு மாம்பழம் வெட்டினாலே ஒரு எவ்வளவு சதைப்பகுதி வந்துட்டு போறேன். விதையே இல்லை, ரொம்ப சின்னதா இருக்கு. பழத்தோடைய சைஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது பழமெல்லாம் சதையெல்லாம் எடுத்துட்டோம். அது விதையோட அளவு பாருங்க, ரொம்ப ரொம்ப சின்ன விதை. அதாவது ஒரு 50 கிராமோட வெயிட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப சின்னதாக தான் இருக்கு. விதையோட அளவு ரொம்ப சின்னதா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்ல டேஸ்டா இருக்கு. இது ஒரு பழம் கொடுத்தா கூட அப்படியே சாப்பிட்ற அளவுக்குள்ள டேஸ்டா இருக்கு. சுத்தமா நார்த்தன்மே இல்லை. ஆமா, இந்த மாதிரி மாம்பழம் எல்லாம் சாப்பிடுறது யோகம் செய்திருக்கணும். அப்படியா? அந்த அளவு இருக்குதா? ஆமா, அந்த காலத்துல நம்ம நாட்டு மாம்பழம் கூடியது பல ரகம் இருக்கும். ஆமா, டேஸ்ட் பார்த்தா அவ்வளவு புளிப்பு, அந்த நாறு அப்படியெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம நினைச்சது மாதிரி வெரைட்டி, நினைச்ச மாதிரி ஒரு இனிப்பு ரொம்ப ஒரு சாப்பிட்டா மாம்பழம் எல்லாம் சாப்பிடுறதுக்கு நமக்கு ஒரு யோகம் கிடைச்சிருக்கு. ஆமா, ஆனா இதுவும் நாட்டு ரகம் தானா? நாட்டு ரகத்துல ராஜாக்கள் காலத்துல தேர்வு பண்ணி அவங்க மட்டும் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கா வச்சிருந்த ஒரு வெரைட்டி இப்ப டெவலப் பண்ணி வந்திருக்கு. இது புதுசா கண்டுபிடிச்ச ரகம் கிடையாது. இப்ப லேப்லயே அது மாதிரி ஆராய்ச்சி நிலையத்துல கண்டுபிடிச்ச ரகம் கிடையாது. பழைய ரகத்துல நமக்கு இப்ப கிடைக்கிற மாதிரி இந்த செலக்ட் பண்ணி ஒட்டு பண்ணி வருது. வேற ஏதாவது தோணுதா, இதை சொல்லணும்னு தோணுதா? இதை பற்றி ஒன்றும் வேற சொல்லுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாட்டு மாம்பழம் மாதிரியே இதுவும், நான் சொல்லக்கூடிய நாட்டு மாம்பழம் மாதிரியே இதுவும் ஒரு நல்ல ஒரு வெரைட்டி. நல்ல ரகம், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதே வளர்க்கலாம் இல்லையா? இதே வளர்க்கலாம். ரொம்ப சதையை அந்த பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்கு. ரொம்ப அழகா, அப்படி ஒரு ரொம்ப நல்லா இருக்கு. கலருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. முதல்ல கலரை பற்றி பேசணும் இல்லையா? இப்ப இந்த கலர் இது மாதிரி இருக்கிறதும் ஒரே டேஸ்ட் தான். இது ஒயிட்டா இருக்கு. இதே சாப்பிட்டு போறேன். இல்ல, முட்டையை கூட ஸ்வீட் எல்லாம் நம்ம சாப்பிட்டு நம்ம அழுத்து போய் இருக்கோம். உடனே நிறைய பிரச்சனைகள் உடம்புல, அது ஒரு இது இல்லாம ஆயிருக்கு. ஆனா அந்த மாம்பழம் சாப்பிட்டது எவ்வளவு பெரிய உடம்பு ஆரோக்கியம். ரெண்டாவது அந்த இனிப்பு தன்மை, அந்த நம்ம சாப்பிடணும்னு ஒரு ஆர்வம், அதாவது சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல தோணுது. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. நீங்க கூட எடுத்துங்க இன்னும் கொஞ்சம். அதனால இதை நம்ம அதிகமா உற்பத்தி பண்ணலாம். நான் எப்பவுமே நல்லா இருக்கும்னு சொன்னா உடனே அந்த விதையை முளைக்க வச்சிருவீங்க. முளைக்க வச்சிருவேன். அதுல மாம்பழம் அப்படிதான். இந்த மாம்பழம் கூட அப்படிதான். நான் சாப்பிட்டு பார்த்ததுல நம்மளே ரொம்ப டேஸ்டான மாம்பழம் சொல்லி அது, ஆமா, ஒரு 100க்கு மேல இப்போ உற்பத்தி பண்ணிருக்கேன். செடிகள் உற்பத்தி பண்ணிருக்கேன். இப்போ நீங்க விதைகளை போட்டு உற்பத்தி பண்றீங்க. ஆமா, நான் இதை ஒட்டு பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறேன். சரி. ஏன்னா இப்போ நமக்கு இந்த மாசம் பண்ண முடியாது. இன்னும் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி மாசத்துல நம்ம இதுல உள்ள கிளைகளை எடுத்து மற்றபடி செடிகளை வளர்த்து ஒட்டு பண்ணி இந்த இனத்தை விருத்தி பண்ணலாம்னு நினைச்சிருக்கிறேன். இதை சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டுட்டு பேசுங்க. இப்ப இந்த ஜஹாங்கீர் மாமரம் மாதிரியே ஆந்திரா சைட்ல ஒரு வெரைட்டி இருக்கு, கோகனட் மேங்கோ, தேங்காய் மாங்காய். அதாவது அது தேங்காய் அளவு பெருசா வரும், ஆனா மாங்காய் மாதிரி மாங்காய் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்றாங்க. அதை நான் இப்போ லாஸ்ட் வீக் சாப்பிட்டு பார்த்தேன். அது காய சாப்பிடும் போதே நல்லா இனிப்பா இருந்தது. காய சாப்பிட்டாலே புளிப்பு இல்லை. இப்ப இந்த மரமும் அது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதை கொஞ்சம் செக் பண்ணணும். ஏன்னா கமெண்ட்ல நிறைய பேர் இதுவும் அதுவும் ஒண்ணுங்கிறாங்க. அது கட் பண்ணி பார்த்தா தெரியும். பாத்தீங்கன்னா இதுவும் கூட வெள்ளையா தான் இருக்கு, இன்னும் பழமாகல. அது காயா தான் இருக்கு. கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குங்க. இப்ப நான் சாப்பிட்டுருக்கேன், பிரதர் என்ன சாப்பிடல, அவர் சாப்பிட்டு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இது மாங்காய்னு சொல்ல முடியாது, மாம்பழம்னு தான் சொல்லுவேன். அப்படியா? சரி சரி. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் நல்ல நார்த்தன்மை இல்லாம ரொம்ப அழகா இருக்கு. மாம்பழம் ஏற்கனவே சாப்பிட்டோம், அதே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமா, ரொம்ப இனிப்பா இருக்கு. ஆமா, நம்ம இப்ப தோலோட சாப்பிடுவோம். ஆமா, தோலை எடுத்துட்டு சாப்பிட்டா அந்த மாம்பழம் மாதிரியே இதுவும்
இது ஒரு மாம்பழம் தான். மாம்பழம் தான், மாங்கான்னு சொல்ல முடியாது, மாம்பழம். ஆமா, ஆனா காய் தான். மாம்பழம் காய் மாதிரி தான் இருக்கு. பார்த்தா அழுத்துனா கூட அழுத்தலையே, அழுந்து படல. ஆமா, காயா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு இனிக்குது, ரொம்ப இனிக்குது. அது மாம்பழத்தை பொறுத்த அளவுல பழுத்து இது பண்ணும்போது அது கொஞ்சம் டேமேஜ் ஆகும், கீழே விழுந்தா கொஞ்சம் இதா டேமேஜ் ஆகும். இது காய் மாதிரி இருக்கனால கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். ஆமா, தோலும் கடினமா இருக்கு. தோல் வந்து திக்காதான் இருக்கு, இறுக்கமா இருக்கு. இப்ப ஜஹாங்கீர் மா வெரைட்டி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இந்த செடிகளும் நம்ம நர்சரியில சேல்ஸ் பண்றோம், உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிறைய வெரைட்டி மாம்பழம் செடிகள் சேல்ஸ் பண்றோம். அதுல இதுவும் ஒரு வெரைட்டி, நல்ல வெரைட்டி. இதெல்லாம் பழைய வெரைட்டி, ஆனா அழிஞ்சிட்டு வருது. நிறைய பேர் தெரியல, அந்த வெரைட்டி நம்ம இப்போ டெவலப் பண்ணி முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுவும் அப்போ காயாவும் சாப்பிடலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் மரக்காயில சாப்பிட்டு பார்க்கணும், அப்பதான் அதனுடைய உண்மையான இது தெரியும்.